இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராஜா, நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன். எங்க? ஒரு சின்ன வேலை தான், போயிட்டு வந்துடுறேன். சரி. இந்த போட்டோ பாருங்க. ஓகே மேடம். என்ன பண்ணணும்? இத நல்லா ப்ளோ பண்ணி பெருசா போடுங்க. ஃப்ரேம் பண்ணி எங்க ஹால்ல மாட்டணும். செஞ்சிடலாம் மேடம். ஆனா என்ன ஆனா? அன்னைக்கு நான் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்தப்போ நீங்க தானே அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா மேடம்? அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் மேடம். எனக்கு ஏன்டா இதை செஞ்சோன்னு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்களே வந்து பெருசா பண்ணி தர சொல்றீங்களே, அதான். சார், அன்னைக்கு நான் ஏதோ மூட் அவுட்ல இருந்தேன், அப்படி சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க. இப்ப பண்ணி கொடுங்க. சரிங்க மேடம், செஞ்சு கொடுத்துறேன். அதுல பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க. பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நான் இப்ப பிரிண்ட் போட்டு கையோட எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க? ரேவதி. ஹே, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நீ உள்ள வரத பார்த்தேன், அதான் பின்னாடியே வந்தேன். ஹே, நீ என்ன ஃபாலோ பண்றியா? இந்த வேலைலாம் வெச்சுக்காத. ஏன் பின்னால நீ எதுக்கு வர? ப்ளீஸ் ரேவதி, கோவப்படாத. கோவமா? உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. கொல்ல வெறி வருது. போயிடு. இங்க பாரு, நான் போயிடுறேன். என் மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை என்கிட்ட கொடுத்துடு, நான் போயிடுறேன். நான் உன் வழிக்கே வரமாட்டேன். இத நீ பல முறை கேட்டுட்டு நானும் பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு தராம போயிடு. தட்டி கழிக்காத ரேவதி, ப்ளீஸ் ரேவதி. உங்க சூழ்ச்சியில மாட்டி நிரந்தரமா பொதுக்குழியில விழுந்திருப்பேன். நல்ல வேலை, தெய்வ மாதிரி ராஜா வந்து உங்க 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணாரு. நீங்க 2 பேரும் எவ்வளவு கேவலமான கிரிமினல்னு எனக்கு புரிய வச்சாரு. ரேவதி, அதெல்லாம் இப்போ எதுக்கு? இங்க பாரு, என் மகேஷ் பத்தி மட்டும் நீ சொல்லிடு. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். கடைசியா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஏதாவது பேசணும்னா நீ ராஜா கிட்ட போய் பேசிக்கோ. உன்னெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம என் பின்னாடி வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ரேவதி, போய் தொலை. மேடம், போட்டோ ரெடி மேடம். ஏண்டி, என்னை கதற விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? என்னை என் மகேஷ் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு உன் புருஷனோட சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்துடுவியா? விட மாட்டேன்டி உன்னை. நான் வேதனையில துடிக்கிற மாதிரி நீயும் துடிக்கணும்டி, கதறணும். விட மாட்டேன் உன்னை, நான் விட மாட்டேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நான் பாத்துடுறேன். போன்னு சொன்னல, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ. போட்டோ நல்லா இருக்காமா? ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி. ரேவதி, போட்டோல நீங்க 2 பேருமே சூப்பரா இருக்கீங்க. என்னாச்சுக்கா, இவ்ளோ நாள் இல்லாம இப்ப பெருசா போட்டோ எடுத்து வந்திருக்க? என்ன விஷயம்? ஏய், இப்பவாச்சும் இவளுக்கு இந்த எண்ணம் வந்திருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா ரேவதி, 2 போட்டோ இருக்கே, எங்க மாட்ட போற? ஒன்னு ஹால்ல மாட்ட போறேமா, இன்னொன்னு எங்க ரூம்ல மாட்ட போறேன். முதல்ல ஹால்ல மாட்ட போறேன். சரி. அத கொடு.
என்னக்கா திடீர்னு கிச்சன் பக்கம் வந்திருக்க? இல்ல இன்னைக்கு சமைக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன். இல்லையே, இது யாருக்கும் சமைக்க வந்த மாதிரில தெரியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சமைக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன். ம். ஏய், நீ எதுக்கு சமைக்க வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியும்? உன் வீட்டுக்காருக்காக சமைக்க வந்திருக்க, எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. ம். நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உன் வீட்டுக்காருக்கு சமைக்கிறதுனால தானே உன் முகத்திலேயே ஒரு சந்தோஷம் தெரியுது. சரி சரி, நடத்து, நாங்க போறோம். அம்மா, நீங்க எதுக்கு சமைக்கிறீங்க? நான் சமைக்கிறேன், வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு முழுக்க நான் தான் சமைக்க போறேன். நீங்க வீட்ல வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. என்ன ரேவதி, டிஃபன் கேரியரோட கிளம்பிட்ட? இல்லக்கா, அவரு செங்கல் சூளையில வேலையா இருப்பாரு, அதான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். சரி சரி, நீ எடுத்துட்டு போ. ம். இத பாருமா, உன் மகேஷ் உனக்கு கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிங்க? நான் சொல்ற மாதிரி செய். உன் மகேஷ் உனக்கு சீக்கிரம் கிடைப்பான். ஆ, என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நீ ஒரு லாயரை பிடிச்சு அவர் மூலமா ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணு. அப்படி பண்ணன்னு வச்சுக்க, கோர்ட்டே உன் மகேஷை கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடும். ஹேபியஸ் கார்பஸ் மனுவா? அப்படின்னா என்னது? ஹேபியஸ் கார்பஸ் மனுனா தமிழ்ல ஆட்கொணர்வு மனுன்னு அர்த்தமா. ஒருத்தர சட்டத்துக்கு புறம்பா யாராவது மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்கள கோர்ட் மூலமா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஆட்கொணர்வு மனு. நீ அந்த மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ணனா அவங்க இமீடியட்டா போலீஸ் மூலமா கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க. போலீஸ் அதை செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த கேஸை ரொம்ப சீரியஸா விசாரிப்பாங்க. அப்படி சீரியஸா விசாரிக்கும் போது அந்த டிரைவர் பயல மடக்கி மகேஷை வெளியில கொண்டு வந்துருவாங்க. ஆ, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்.